இன்றைய காலகட்டத்தில நம்ம தமிழ்நாட்டிலயும் டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாயிட்டு இருக்குது. ஸோ, இந்த சமயத்தில நான் ஒரு நோட்டீஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். இருந்தாலும் நான் பேச விரும்புறேன். என்னன்னா, அது இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம், அது சில்ட்ரன் ஆனதுக்கப்புறம், இந்த மேரிடான பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, அது என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த குழந்தைக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல் அட்டென்ஷன் வந்து குழந்தைக்கு மேல செலுத்துறாங்க. அப்ப வந்து அவங்கள பத்தி கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அந்த லைஃப் பார்ட்னர பத்தி கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ, இது வந்து நார்மலா அந்த குழந்தை மேல அன்பு காட்டுறது, அவங்களுக்காக எல்லாம் செய்றது, அது எல்லாமே ஓகே. அத நான் எதுவுமே சொல்லல. ஆனா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் கிடைக்காம இருக்கலாம். இல்லன்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ, இந்த சமயத்துல அவங்க வந்து அந்த சைல்ட வந்து எமோஷனல் சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் அந்த சைல்டு கிட்ட இருந்து பாசத்த எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது, இது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது அந்த சைல்டு மேலயும் பிரஷர போடுறாங்க. இன்னொன்னு அந்த பார்ட்னர் வந்து நெக்லெக்ட் பண்றாங்க. அது ஒதுக்கப்படுகிறார். ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த மேரேஜஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். இம்பேலன்ஸ் ஆகும்போது, அந்த யாரு வந்து தனியா இருக்காங்களோ, அவங்க வந்து ஓரளவுக்கு டாலரன்ஸ் லெவல் இருக்கிற பெர்சன்னா, ஓகே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கைய ஓட்ட பார்ப்பாங்க. அது ஐ மீன் பழைய காலத்து பீப்பிள்லாம் அப்படி அப்படி ஓட்டியிருக்காங்க. அது என்னதான் இருந்தாலும் பரவால்ல அப்படின்ட்டு அப்படியே ஓட்டுவாங்க. சில பேர் சொசைட்டிக்காகவும் அப்படியே அப்படியே அந்த மேரேஜ் அப்படியே இருக்க மாரி காமிச்சுக்கிட்டு, அப்படியே வாழ்க்கைய ஓட்டி முடிச்சுருவாங்க. பட் ஆனா, ஓரளவுக்கு ரெபெலியனா இருக்கவங்க வந்து, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறபோது, அந்த இடத்துல அந்த மேரேஜ் வந்து அந்த இங்க கிடைக்காதது வந்து வெளிய தேடுவாங்க. ஸோ, அப்ப வந்து அந்த மேரேஜ் வந்து ஃபெயில் ஆகுற வாய்ப்பு இருக்குது. ஸோ, இது வந்து ரொம்பவே திங்க் பண்ண வேண்டிய விஷயம். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேரேஜ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அது சைல்டு வந்து இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அந்த சைல்ட வந்து ட்ரெயின் பண்ணணும். அந்த சைல்ட வந்து வளர்க்கணும். அதுக்கான பாசத்த குடுக்கணும். கவனத்த குடுக்கணும். எல்லாமே குடுக்கணும். கண்டிப்பா அக்ரி பண்றேன். பட் ஆனா, அது அந்த சைல்டு வந்து அது இட்ஸ் அன் எண்ட் ப்ராடக்ட். அது அந்த மரம் வந்து வளர்ந்து தான் கடைசியில கனி குடுக்குதே தவிர, அது அந்த மரத்த வந்து மறந்துறக்கூடாது. ஸோ, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான், ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீ வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான், அதுலேருந்து வர ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அப்போ வந்து அந்த சைல்டுக்குமே அதான் ஹெல்த்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பேலன்ஸ்டா இருக்கிற ஒரு மேரிட் பீப்பிள் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்களுக்குள்ளயே மனஸ்தாபம் இருந்துட்டு, ஒரு கருத்து வேறுபாடு இருந்துட்டு, ஒரு மலர்ந்து இல்லாம இருந்தாங்கன்னா, அதுவுமே அந்த சைல்டுக்கு ஒரு ட்ராமாவா கிரியேட் ஆயிரும். ஏன்னா, இப்போ வந்து ஒரு சண்டை போட்டுருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபே பார்த்து, பார்த்து வளர்ற குழந்தை வந்து, நாளைக்கு வந்து அதுக்கு வந்து மேரேஜ் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிரும். மேரேஜ்னா இப்படிதான் சண்டை போட்டுருக்கணும் போல அப்படின்னு சொல்லி, அதே அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அது மேலேயே ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாரி இது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. ஆனா, நான் வந்து டைரக்ட்டாவே சொல்றேன். அது மதர்ஸா இருக்கலாம், ஹஸ்பண்ட்ஸா இருக்கலாம். அது என் குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது பிரச்சனை இல்ல. ஆனா, குழந்தைய மட்டுமே மையமா படுத்திட்டு, உங்களோட லைஃப் பார்ட்னர ஒதுக்குறது வந்து, அ அவ்வளோதான் அப்படின்னு அவ்வளோதான் எங்க வாழ்க்கை இது குழந்தைய நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா, அந்த மேரேஜ் வந்து அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா, அப்புறம் அது வந்து ஃபுல்லாவே குழம்பி போயிரும். அதனால மொதல்ல உங்களோட லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட்க்கோ, ஒய்ஃப்க்கோ அவங்கள இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அப்பதான் கரெக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கும். அப்பதான் அந்த ஃபேமிலி வந்து ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும். இன்னொன்னு குழந்தைகள் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இண்டிபெண்டன்ட்டா போகறக்கு அப்பதான் அது ஒரு சூழல கிரியேட் பண்ணும். ஓகே. இன்னைக்கு இந்த விஷயம் தான் நான் ஷேர் பண்ண விரும்பினேன். இது வந்து ஜஸ்ட்டு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா, தப்பான்னு.
உங்களோட ஒப்பீனியன்ஸ நீங்க வந்து கமெண்ட்ல டைப் பண்ணுங்க.